ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 622. குரவன் அருளில் குறிவழி மூலன். பறையின் மனமிகு சக்கட்டம் ஆர்த்து. தெரிதரு சாம்பவி கேசரி சேர. பெரிய சிவகதி பேரிட்டாம் சித்தியே. விளக்கம். குருவின் அருளை துணையாக கொண்டு மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்பி குரு காட்டிய வழியில் செல்ல வேண்டும். பராசக்தியின் அருளால் அலைபாயம் மனதை ஒருமுகப்படுத்தி உடல் மற்றும் உயிருக்கு ஆதாரமான சக்கரங்களில் சுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும். யோக கலைகளில் உயர்ந்த முத்திரைகளாக கருதப்படும் பூர்வ மத்தியில் உள்ள சாம்பவி முத்திரை மற்றும் நாக்கை மடித்து உள்நாக்கில் சேர்க்கும் கேசரி முத்திரை ஆகியவற்றை முறையாக பழகி யோக வழியில் செல்லும் ஒருவருக்கு சிவலோக பேறு கிட்டும். இதுவே அட்டமா சித்திகளில் 8வதான உன்னத நிலையாகும் என்று இப்பாடல் வலியுறுத்துகிறது. யோக மார்க்கத்தில் குருவின் வழிகாட்டுதல் இன்றி வெற்றி பெற முடியாது என்று திருமூலர் உறுதிபட கூறுகிறார். மேலும் 8 சித்திகள் பெறுவதற்கு அடிப்படை மனதை ஒரு புள்ளியில் நிறுத்த வேண்டுமென்றும் சாம்பவி மற்றும் கேசரி முத்திரைகள் மூலமாக ஒருவன் தன் பிராணனை கட்டுப்படுத்தி சிவப்பேற்றினை அடைய முடியும் என்றும் கூறுகிறார். அட்டமா சித்தி என்பது இது வெறும் மாயாஜால சித்தி அல்ல, அது ஆன்மா சிவத்தோடு ஒன்றிணையும் மிக உயரிய வீடு பேறு அடையும் நிலை என்று திருமூலர் இப்பாடலில் உபதேசிக்கிறார். Explanation. This verse emphasizes that with the grace of the Guru, one must awaken the Kundalini energy dormant in the Mooladhara chakra and follow the path shown by the Guru. Through the grace of the supreme power, one must focus the wavering mind and stabilize the breath in the chakras that are the foundation of the body and life. By properly practicing the Sambhavinchi Mudra, focusing on the point between the eyebrows, and the Khetri Mudra, folding the tongue back to touch the soft palate, which are considered the highest mudras in yogic practices, one who follows the yogic path will attain the state of Shiva consciousness. This is the 8th and ultimate state among the 8 siddhis. Tirumular emphatically states that success in the path of yoga is impossible without the guidance of a guru. He further states that the foundation for attaining the 8 siddhis is to focus the mind on a single point, and that through the Sambhavinchi and Khetri mudras, one can control their vital energy and attain Shiva consciousness. Tirumular teaches in this verse that the 8 siddhis are not merely magical powers, rather, they represent the highest state of liberation where the soul unites with Shiva. Yam petra inbam, peruga ivvayagam. இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.